வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முருங்கை இலை வரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். முருங்கை இலையை க்ளீன் பண்ணி எடுத்து இங்கே நாங்கள் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். வெங்காயம் சிறிதளவு, தேங்காய்ப்பூ சிறிதளவு, வெந்தயத்தூள், கறிவேப்பிலை, மிளகு, கடுகு, சின்னஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள் சிறிதளவு, காய்ந்த மிளகாய், உப்பு சிறிதளவு. நாங்கள் இப்போ வரை செய்கிறதுக்கான பாத்திரத்தை தயார் பண்ணி எண்ணெயை ஊற்றி எடுப்போம். எண்ணெயை சட்டியில் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிக்கிற எண்ணெயில் நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். அதோடு சேர்த்து நாங்கள் கடுகை போட்டுக்கொள்வோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா நாங்கள் இதை தாளித்து கட்டுவோம். இந்த வெங்காயம் எரியாமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். தாளித்து கொண்டு இருக்கிற வெங்காயத்துக்குள்ளே நாங்கள் காய்ந்த மிளகாய் போடுவோம். கருவேப்பிலை, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். நல்லா பிரட்டிக்கொள்வோம். முருங்கையில் ஒரு அயன் சத்து கூடின ஒரு கறி வகை, இலை வகை. அடிக்கடி முருங்கை இலையை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகுத்தூளை போட்டுக்கொள்வோம். கமகமண்டு நல்ல வாசனை வருது. மஞ்சள் தூளை போட்டுக்கொள்வோம். சிறிதளவு போதும். மஞ்சள் போட்டு சிறிது நேரத்தில் நாங்கள் தேங்காய் பூவை கொட்டுக்கொள்வோம்.
தாளிச்ச வெங்காயத்துக்குள்ளே நாங்கள் சிறிது சிறிதாக முருங்கை இலையை போட்டுக்கொள்வோம். இப்போவே நல்ல வாசனை வருது. இடைக்குள்ள கிண்டி விடுவோம். முருங்கை இலைய கண்ண நேரம் நாங்கள் நெருப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க அயன் சத்தெல்லாம் போயிடும். இப்போ நாங்கள் எவ்வளோ குயிக்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வதக்கிட்டு எடுத்துடணும். எல்லாத்தையும் சேர்த்தோண்டா கலந்து விடுவோம். நாங்கள் ஒரு பாதி தேசிக்காயை புழிஞ்சு விடுவோம். தேசிக்காய் புழிஞ்சு விடுறதால இந்த முருங்கை இலையில இருக்கிற அயன் சத்தெல்லாம் உடம்புக்கு போகிறதுக்கு இந்த விட்டமின் சி, எலுமிச்சையில் இருக்கிற விட்டமின் சி வந்து உதவி செய்யுது. எப்பவும் அயனுள்ள இலக்கறி வகைகள் சமைக்கக்குள்ள கட்டாயம் எலுமிச்சம்பழம் கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அயன் சத்தை உடம்புக்கு கொடுக்கும், விட்டமின் சி. இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு ஒரு 3 நிமிடத்தால் முருங்கை இலை போட்டு 3 நிமிடத்தால் நாங்கள் இறக்கி விடலாம் அடுப்புலேருந்து. கிட்டத்தட்ட இப்போ ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அடுப்புலேருந்து இறக்கி கொள்வோம். அடுப்பை மூடிக்கொள்வோம். நாங்கள் செய்த முருங்கை இலை வரை ரெடி. இதற்கு சோறு மட்டுமே போதும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.